ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலர்ஸ், ஷெட்யூல் நம்பர், அதுக்கப்புறம் ருப்பீஸு, இன்கம் ஃபஸ்ட்டு, அதில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஷெட்யூல் நம்பர் 13. நெக்ஸ்ட்டு அதர் இன்கம், இது ஷெட்யூல் நம்பர் 14. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணியிருந்தோன்னா அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடில் தான் வரும். இதோட ஷெட்யூல் நம்பர் 15. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதோட ஷெட்யூல் நம்பர் 16. அதாச்சும் இப்போ சேல்ரி, ரெனிமிரேஷன் அது எல்லாமே கொடுத்துருந்தோன்னா, ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியிருந்தோன்னா அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் அண்ட் கான்டிஜினன்சிஸ், இதுக்கு ஷெட்யூல் நம்பர் கிடையாது. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினன்சியில் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர், இந்த இயருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாச்சும் இந்த டோட்டல் இருக்குல்ல, இன்கமோட டோட்டலையும் எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டலையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடச்சிடும் இந்த இயர்க்கானது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட், அதாச்சும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க போன வருஷத்தோட ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே போட்டு ஆட் பண்ணி காமிச்சிக்கணும் டோட்டல். நெக்ஸ்ட்டு அப்ராப்ரியேஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், இது எதுலேருந்து எடுக்கணும்னா நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்ல அந்த அமௌண்ட்டில் இருந்து 25% நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு கொடுக்கணும். காமனாக ஒரு சில கொஷினில் மென்ஷன் பண்ணுறாங்க 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ன்ட்டு, ஒரு சில கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம எப்பயுமே ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்னால் 25% தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட், பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். இங்கே இருக்குல்ல இந்த அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காமிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிடணும். ஷெட்யூல் நம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட், இதில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் அட்வான்ஸ் ஆர் பில்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்ட்டுலாம் வந்துச்சுனாலே இன்ட்ரெஸ்ட் ஆனில் ஷெட்யூல் 13 தான் வரும். இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கிறதோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு தான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ அண்ட் அதர் இன்டர்பேங்க் ஃபண்ட்ஸ், ஆர்பிஐ இன்டர்பேங்க் ஃபண்ட்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்கும்ல, அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன வரும்னா நம்மளுக்கு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்ட்டு ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்ட்டு எழுதிக்கணும். இதுவே க்ளோசிங்கோட பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு காமிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 14 அதர் இன்கம், அதர் இன்கம்னா கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ், இது எல்லாமே அதர் இன்கம் தான். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா ப்ளஸ் பண்ணி போடணும். இதுவே லாஸ் கிடச்சிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கணும், லாஸ் கிடச்சிச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டுமே அதர் இன்கமில் தான் வரும். 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு வந்திருந்தாலே அது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் தான், நம்ம கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், அவங்க பண்ண டெபாசிட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ இன்டர்பேங்க் பாரோயிங்ஸ்க்கெலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் தரும், அதாச்சும் பெய்டுன்ற வார்த்தை வந்தாலே அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடில் தான் வரும். இப்போது ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதில் பேமெண்ட்ஸ் டு அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ், ரெண்ட், டேக்ஸ் அண்ட் லைட்டிங், printing and stationery, advertisement and publicity, depreciation on bank's property, directors fees, allowance and expenses, auditor fees, allowance and expenses, law charges, postage, telegrams, telephones, etc., repairs and maintenance, insurance, other expenditure, இது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணணும். இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஷெட்யூலாக டோட்டலாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம காமிக்கணும்.